சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். 20 வயசு, மனசுல ஒரு குழப்பம், மனசுல ஒரு கோளாறு, மனசுல ஒரு சஞ்சலம், வைத்தியக்காரி போல குழப்பத்துல நிக்கிறா. வீட்டுல சொல்ற பேச்ச கேட்காம நிக்கிறா. யார் எது சொன்னோம் புரிஞ்சுக்கல, யார் எது சொல்லியோ தெரிஞ்சுக்கல. நீ என்ன சொல்ற, நான் என்ன கேக்குறேன். ஆடாத ஆட்டம் ஆடிதான் நிக்கிறா. உன்னுடைய படிப்பு, உன்னுடைய பொழப்பு இழந்து நிக்கிறடா, இடத்திலாய் நிக்கிறடா. காப்பாத்தி கொடுக்காளி என்னுடைய மகளை என்கிட்ட ஒண்ணு சேர்த்து, என்னுடைய பண்ணையிட்ட என்கிட்ட ஒண்ணு சேர்த்து 4 பேத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிக்க கூடாது. 4 பேத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க கூடாது. நானா திருமணம் பண்ணி ஊரறிய பேரறிய கல்யாணம் நடத்தி வரணும். காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, இடைஞ்சலுக்கு மேல இடைஞ்சல், கோளாறுக்கு மேல கோளாறு, தண்டனை நடக்குது. குழப்பத்துல நிக்கிற என் மகளை கரை சேர்த்து, என் பண்ணையிட்ட கரை சேர்த்து ஜெயிச்சு வாழணும், நிம்மதியா இருக்கணும். போராடி தவிக்கிறேன். பிள்ளை இப்போ யாரையாவது விரும்புறேன், பிடிக்கிறேன், ஆசைப்படுறேன், காதலிக்கிறேன் அப்படின்னு காதுக்கு நியூஸ் வந்துச்சா இல்லையா? கவனமா பாத்துக்கோ. சரிமா? அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். சரிமா? அவள் நல்ல முறையா படிக்க வச்சு நல்ல முறையா ஆளாக்கி நல்ல முறையா உட்கார வைக்கிறது உங்களுடைய வேலை. சரிமா? தவறான பாதையில தப்பான பாதையில இது வரைக்கும் போகல. சரிமா? இதுக்கு மேலே போகாம நீதான் பாத்துக்கணும். சரிமா? அம்மா என் குழந்தைக்கு இந்த மாதத்துடன் வரமாட்டோமா? கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு. இல்லம்மா, நான் டாக்டர் பல டாக்டர் செக் பண்ணிட்டோமா. அடிச்சு சொல்லுவா இந்த மாதிரி கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு. கர்ப்பப்பை மூடி இருக்கு. ஒரு பெண்ணாகப்பட்டவ கர்ப்பப்பை ஓபனா இருக்கணும். வெள்ளப்படுறது தப்புன்னு நினைப்பாங்க. வெள்ளப்பட்டாதான் கர்ப்பப்பையில இருக்கிற மாசு தானா கீழே இருக்கும். அதுக்கு மேலதான் பெண் வந்து நல்ல முறையா தலை குளிப்பா. இந்த மாசம் தலை குளிச்சானா 3 மாசம் சென்றுதான் தலை குளிக்கிறா. 3 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை தான் தலை குளிக்கிறா. அது அந்த ஒரு தடவை தலை குளிக்கும் போது உயிர் போயிட்டு அவளுக்கு உயிர் வருது. வயிறு வலிக்குதுங்கிறா, முடியா துடிக்கிறா, பிரச்சனையில நிக்கிறா, இடைஞ்சலா நிக்கிறா. எங்க போனாலும் சரி வரல, யாரையும் பார்த்தா சரி வரல. காப்பாத்தி தரேன், காப்பாத்தி தரேன். என்ன பாக்குற போது செக்கில ஆட்டின நல்லெண்ணெய் 1 லிட்டரு, அதே மாதிரி எள்ளு வாங்கிட்டு வந்து என்ன பாரு. நீ எப்ப வந்தாலும் சரி, இது உள்ள கூட வீட்டு வாசல்ல கட்டு.